வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால அடியேனும் நலமாக இருக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் இந்த காலங்களிலே வெற்றி வாழ்க்கைக்காக பலவிதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று அநேக அனுபவஸ்தர்கள், பிரபலங்கள், அநேக மனிதர்கள் வழிகாட்டுதல்களை சொல்லுகிறார்கள். இதை செய்தால், இப்படி இருந்தால், இப்படியெல்லாம் செய்தால் வெற்றியாய் இருக்கலாம் என்று பலவிதமான ஆலோசனைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம் வெற்றியை குறித்து ஒரு வித்தியாசமான வரையறையை கொடுக்கிறது. பரிசுத்தத்திற்காக அல்லது பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்காக தன்னுடைய பணத்தையோ, தன்னுடைய பதவியையோ, தன்னுடைய பொருளையோ, தன்னுடைய உறவுகளையோ இழப்பவன் உண்மையான ஒரு ஜெய வீரன் என்று வேதாகமம் விளக்கம் சொல்லுகிறது. உலகத்திலே எதையாகிலும் இழக்கிறவன் ஜெய வீரன் அல்ல. அவன் ஏதாகிலும் ஒரு பெரிய நன்மையை அடைவதற்காக திறமைசாலியாக, அறிவாளியாக, நல்ல தேறினவனாக இருப்பதை உலகம் வரவேற்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை பற்றி கொள்ளுவான், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை பற்றி கொள்ளுவான், தன் ஜீவனை பற்றி கொள்ளுகிறவன் அதை இழந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் பின்னே வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று மட்டுமல்ல, தனக்குண்டானவைகளையும் வெறுத்து என் பின்னே அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு வரக்கடவன். ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்கிறவனாக, இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தமக்கு பின் செல்லுகிற மனிதர்களை பார்த்து உண்மையான சீடனுக்கான தகுதிகளை சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவின் பின்னாலே செல்பவர்கள் தங்களை தாங்களே வெறுக்க வேண்டும், தங்களுடைய உறவுகளை பின்னுக்கு தள்ள வேண்டும், தங்களுடைய முன்னுரிமைகள் அல்லது பொருள் சார்ந்த பற்றுதல்களை விட்டுவிட வேண்டும். இப்படி இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் இயேசுவை பின்பற்றுவதற்காக வருகிற அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் இவைகளையெல்லாம் சகித்து கொண்டு தாங்கிக் கொண்டு முழு மனதோடும் விருப்பத்தோடும் இயேசுவை பின் செல்லுகிற ஒரு மனிதனை தான் ஆண்டவர் இயேசு தமக்கு பிரியமான சீடனாக கருதுகிறார். ஆகவே நீங்களும் நானும் இயேசுவின் சீடனாய் இருக்க வேண்டுமானால் நாம் சில காரியங்களை, இந்த பூமிக்குரிய காரியங்களை இழக்க மனதுள்ளவர்களாக, விருப்பமுடையவர்களாக, அர்ப்பணிப்பு உடையவர்களாக இருப்பது மிக மிக அவசியம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை நாம் வேதாகமத்திலே பல கதாபாத்திரங்களை பார்த்தாலும் இந்த தொடர் தியானத்திற்காக ஒரு கதாபாத்திரத்தை நாம் அப்படி பார்க்கலாம் என்று சொல்லி யோசித்தேன். ஆகவே அதற்காக தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த தானியேல் என்ற ஒரு மனிதனை குறித்து அவனுடைய காரியம், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய கைப்பிரயாசம் அவைகளிலே ஜெயம், வெற்றி இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த வெற்றிக்கான ரகசியங்கள் என்ன என்பதை நாம் வரும் நாட்களிலே பார்க்க போகிறோம். ஆனால் இந்த தரியு என்பவன் கடவுளை அறியாதவன்,
அதற்கு முன்னாலே இருந்த பெல்சாத்சார் என்ற மன்னன் தேவனை அல்லது யெகோவாவை அறியாதவன். நேபுகாத் நேச்சார் என்கிறவன் ஒரு பெரிய விக்கிரக வழிபாடு செய்கிற ஒரு ராஜா. அதே போல அதற்கு பின்னாலே வந்த கோரேஸ் என்ற மனிதனுக்கும் இந்த எருசலேமின் ஆண்டவரை குறித்து அதிகமாய் தெரியாது. இவர்கள் எல்லாரும் வேற்று தெய்வங்களை வணங்கி வந்தவர்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே பணிவிடை செய்த இந்த தானியேலுடைய காரியத்திலே ஒரு வெற்றி இருந்தது. நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே இறைவனை அறியாத மக்கள், விக்கிரகங்களை வழிபடுகிற மக்கள், இயேசுதான் இரட்சகர் என்பதை உணராத மக்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் நீங்களும் நானும் வெற்றியுள்ளவர்களாய் இருக்க முடியும் என்பதற்கு தாவீது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே தானியேலின் வாழ்க்கையில இருந்து வருகிற நாட்களிலே நாம் எப்படி தேவனுக்கு ஏற்ற ஜெயமுடையவர்களாய் வாழ்வது என்பதை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே முறுமுறுக்காமல் தேவன் உங்களை வைத்துள்ள சூழ்நிலைக்காக நன்றி சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.